வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இப்போது எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பெகட்டி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த ஸ்பெகட்டியை சேர்த்துடலாம். 1 நிமிஷம் வேகட்டும். தண்ணிக்குள்ளே இருக்க ஸ்பெகட்டி கொஞ்சம் வெந்ததுன்னா வளைஞ்சி கொடுக்கும். அப்போ தான் நம்ம தண்ணி மேலே இருக்க ஸ்பெகட்டியை ஒரு இடுக்கியால் வளைச்சி அப்படியே தண்ணிக்குள்ளே அமுத்தி விடலாம். போட்ட உடனே வளைச்சிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்த பிறகு வளைச்சி விட்டிங்கன்னா தான் ஸ்பெகட்டி உடையாது. இந்த மாதிரி ஸ்பெகட்டி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே அமுத்தி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஸ்பெகட்டி வேகட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஸ்பெகட்டி வெந்துருச்சான்னு. வெந்துருச்சுனாக்கா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரைனர் எடுத்து அதில் ஸ்பெகட்டியை சேர்த்தலாம். ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து இந்த ஸ்பெகட்டி மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தண்ணி ஊற்றி விடலாம். அப்போ தான் சூடு சீக்கிரம் ஆறிடும். ஸ்பெகட்டி உதிரி உதிரியாகவும் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண கேரட் 1 கப்பு சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண கேப்சிகம் 1 கப்பு சேர்த்துடலாம். நீல வாக்கில் கட் பண்ண கோஸ் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காய்கறி வேகிறதுக்காக ஸ்பெகட்டி வேக வச்சு வடித்த தண்ணி 1/4 கப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். காய்கறி எல்லாம் 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கக்கூடாது. காய் 3/4 பதத்துக்கு வெந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்தலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்தது நம்ம வேக வச்ச ஸ்பெகட்டியை சேர்த்துடலாம். ஸ்பெகட்டியை சேர்த்த பிறகு ஸ்பெகட்டி சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக சர்வ் பண்ணும்போது நறுக்கின கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் மேலாக தூவி விட்டுறலாம். இந்த ஸ்பெகட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.